ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஹனுமர் என்ன சொல்கிறாரு, ஆஞ்சநேயர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன, இந்த சனிக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஆஞ்சநேயர் நமக்கு என்ன வழிகாட்டல்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆனது செல்ஃப் டிசிப்ளின் ஜம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்த கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கார்டு ஃபியர்லெஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 7 கார்ட்ஸ் எடுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 7 நாளைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரென்த், take risks, find solutions, self discipline 2 தடவை வந்திருக்கு. செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, ரெண்டுத்துலையுமே வேறு வேறு மீனிங் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம இந்த கார்டுக்கு பதில் வேறு கார்டு எடுத்துக்கலாம். பி அடாப்டபிள். ஓகே, 7 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத, என்ன சொல்கிறாங்க இந்த கார்ட்ஸ் மூலயமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, நமக்கு ஃபஸ்ட் கார்டு வந்து செல்ஃப் டிசிப்ளின். டெவலப் அன்வேவரிங் செல்ஃப் கண்ட்ரோல் as I mastered my desires and impulses through devotion to Rama. ப்ராக்டிஸ் மாடரேஷன் அண்ட் டிசிப்ளின் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஜபம் பண்ணுங்கள், ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு 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 உறுதியான முடிவெடுங்க. இதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின், நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் இதில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி ஹனுமர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெமெடியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ ஃபிசிக்கல் ஒர்க் ஆர் சம் ஒர்க் அவுட் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யுங்க, ஒரே நேரத்தில் எந்திரிங்க, ஒரே நேரத்தில் தூங்க போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. இது எல்லாமே செல்ஃப் டிசிப்ளினில் தான் வரும். ஸோ இது எல்லாமே உங்களோட சக்தியை தூண்டும். உடல் ரீதியான சக்தி மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் உங்களுக்கு உங்களோட வில் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர். ஓகேங்களா, அடுத்து செகண்டில் என்ன செகண்ட் கார்டில் வந்து கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் கூட நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஒரு தொடர்பு கொள்ளுங்க, ஒரு உரையாடலை நிகழ்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as I delivered Rama's message to Sita, be a clear and confident messenger to your messenger of your intentions to the universe. கிளியர்லி டிஃபைன் அண்ட் கம்யூனிகேட் யுவர் டிசைர்ஸ் டு தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னோட ஆசைகள் நான் எப்படி சீதா கிட்ட போய் ராமாவோட மெசேஜை கரெக்டாக கிளியராக கான்ஃபிடென்ட்டாக போய் சொன்னனோ, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் மெசேஞ்சராக இருங்க. உங்களோட நோக்கம் என்னவோ, யூனிவர்ஸ் கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நோக்கம் என்னவோ அதை தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர். ஓகேவா, உங்களோட ஆசைகள் என்னவா இருந்தாலும் அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அதை இந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஹனுமர் வந்து மெசேஜாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா, ரைட் கிளியர்லி ஒரு டிசையர்ஸ் ஆன் எல்லோ பேப்பர் வித் ரெட் பென். மஞ்சள் நிற பேப்பரில் ரெட் கலர் பேனாவால், சிவப்பு நிற பேனாவால் உங்களோட ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எழுதி இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைங்க. நீங்கள் நினைக்கிறது, உங்கள் ஆசைகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக நீங்கள் யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளவு தெளிவாக அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஹனுமர் வந்து உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 3வது கார்டு ஃபியர்லெஸ்னஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, let go of fear and embrace courage. As I faced countless battles, confront your fears with bravery and determination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து அச்சமில்லை, அதுதான் இந்த ஒரு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறத இந்த கார்டோட மெசேஜ். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹனுமன் நாமத்தை வந்து நம்பிக்கையாக சொல்கிறோம் அப்படின்னாலே பயம் நம்ம கிட்டேயே நெருங்காது அப்படிங்கிறது தான்
இந்த இதோட மெசேஜாக இருக்குது. நீங்கள் பயத்தை விரட்டி அடிச்சுட்டு ஒரு தைரியத்தை வந்து உங்கள் கூட தழுவிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட பயம் வந்து தோல்வி, நிராகரிப்பு, சந்தேகம் இது எல்லாமே வந்து இதெல்லாம் தான் பயம். இது எல்லாமே வந்து ஒரு கற்பனையான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹனுமர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்மளோட செயல். நம்ம என்ன நம்மளோட வில் பவர், நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஒரு காரியத்தை நிகழ்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெமெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சாண்ட் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக 11 டைம்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பயம் எல்லாமே பறந்து ஓடி போயிடும். ஹனுமர் மாதிரி ரொம்ப தைரியசாலியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர். ஓகேவா? யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இது நடக்குமா நடக்காதா, இந்த விஷயத்தை மூவ் பண்ணலாமா மூவ் பண்ண வேண்டாமா, இதை ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான மெசேஜ் தான் இது. இந்த சந்தேகம் பயம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். உங்கள் மனசு வந்து என்ன சொல்லுதோ அதை நோக்கி இறங்கி செயல்பட்டுக்கிட்டே இருங்க. அப்படி ஒருவேளை ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத குழப்பம் ஏற்படுற நேரத்தில் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக அப்படின்ற மந்திரத்தை 11 முறை தினமும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற பயம் விலகி போயிடும். சரிங்களா? இதுதான் 3வது கார்டில் ஹனுமர் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து 4th கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரென்த், வலிமை. நமக்குள்ளேயே சக்தி இருக்குங்கிறது தான் இந்த ஹனுமர் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. True strength is not in muscles but in devotion, as my power came from Rama. Recognize the source of your strength and connect with it. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்மளோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து சும்மா அந்த சதைகளில் இந்த தோல் மசில்ஸ் இதிலெல்லாம் இல்லை. நம்மளோட ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்மளோட ஆன்மா சொல்கிறது தான், நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறது, நம்மளோட வில் பவர் சொல்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? எனக்கு எப்படி பவர் வந்து ராமா கிட்டேருந்து வந்ததோ அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தோட சோர்ஸை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னோட ஸ்ட்ரென்த்துக்கான சோர்ஸ் வந்து ராமா. அது மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அது கூட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹனுமர். ஓகேங்களா? தினமும் வந்து நம்ம ஒரு உடல், மனம், நம்மளோட ஆன்மா இது 3ஐயும் வந்து வலிமையாக்கணும். உடலை மட்டும் வலிமையாக்கக்கூடாது, மனசு, நம்மளோட ஆன்மா எல்லாத்தையுமே, நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே வலிமையாக்க நம்ம நினைக்கிறது ஒவ்வொன்றா நடக்கும். அதுதான் நம்மளோட பவர், அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அதை தான் வந்து ஹனுமர் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு மூலியமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெமெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டடி தி ராமாயணா அண்ட் ஹனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமாயணாவும் ஹனுமன் சாலிசாவும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான ரெமெடி இது. ஸோ அவங்களுக்கான மெசேஜும் இது தான். ஓகேங்களா? ஸ்டடி தி ராமாயணா அண்ட் ஹனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சனிக்கிழமையில் என்ன மாதிரியான மெசேஜஸ்லாம் வருது பாருங்கள் ஹனுமர்கிட்ட இருந்து. அடுத்து 5th கார்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேக் ரிஸ்க்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கை வேணாலும் நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க். நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பயப்படாதீங்க. ஆஸ் ஐ ரிஸ்க் எவ்ரிதிங் டு சர்வ் ராமா. நான் ராமாவுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக எல்லா ரிஸ்க்கையும் எடுத்தேன். நீங்கள் அதே பயப்படாமல் எடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் பயப்படாமல் என்ன ரிஸ்க்காக இருந்தாலும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் எம்ப்ரேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து முதல்ல வெளியே வாங்க, வெளியே அடி எடுத்து வைங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டு வாய்ப்புகளை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட வளர்ச்சிக்காக வர வாய்ப்புகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் க்ரோத் இருக்காது, மேனிஃபெஸ்டேஷன் இருக்காது, நீங்கள் நினைக்கிறது எதையுமே அடைய முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர். ஓகேங்களா? இதுக்கு ரெமெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஆஃபர் ரெட் ஃப்ரூட்ஸ் டு லார்ட் ஹனுமன். ஹனுமர் கோயிலுக்கு போனீங்கன்னா ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். ஒன்று ஹனுமர் கோயிலுக்கு போய் பண்ணாலும் சரிதான், இல்லை வீட்டிலையே நீங்கள் இருந்து ரெட் கலர் ஃப்ரூட்ஸ், செவ்வாழை, ஆப்பிள், ரெட் ஆப்பிள் இருக்குது, அந்த மாதிரி மாதுளை, அந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அதை வச்சு ஹனுமருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ரெமெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க பயந்தீங்கன்னா வாழ்க்கையில் க்ரோத்தே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் சரி இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்களா, நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்களா, நம்ம இதே கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போமா அப்படின்னா அதே சம்பளத்துக்கு அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட
சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு புதுசாக உங்களோட சர்க்கிளும் பெருசாகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஒரு நியூ புது திங்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எதுக்குமே பயப்படாதீங்க, டேக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரிஸ்க் வேணாலும் எடுங்க, ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹனுமர். ஓகேங்களா? அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைன் சொல்யூஷன்ஸ் என்ன? தீர்வு காண்றது தான். ஓகே, யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் ஆஸ் ஹி டிட் இன் லங்கா. ஓகே, நீங்கள் யாரெல்லாம் ஏதாவது பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணுறது, இப்படி இருக்கே லைஃப், இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு தான் இது. உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி லங்காவில் என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டேனோ, அதே மாதிரி நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அமைதியாக உட்காருங்க, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏதாவது வருதா, அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க, ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ரெமெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீப்பிங் அ ஹனுமன் யந்திரா அட் ஹோம் ஆர் ஒர்க் பிளேஸ் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனையால் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க, வெளியவே வர முடியல, வேலைக்கு போனால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பிரச்சனை, இப்படி போகிற இடத்துலலாம் பிரச்சனை, இருக்கிற இடத்துலலாம் பிரச்சனை, நிம்மதியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹனுமன் யந்திராவோ உங்கள் வீட்டிலையோ எங்கே பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே, ஒன்று வீட்டில் இல்லை ஒர்க் பிளேஸில் இல்லை 2 இடத்துலையுமே பிரச்சனை இருக்குன்னா ஹனுமன் யந்திராவை வாங்கி உங்களோட கேபினில் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹனுமர். ஓகேங்களா? அடுத்து ஃபைனல் கார்டு, 7th கார்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பி அடாப்டபிள் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் ஆஸ் ஐ அடாப்டட் மை ஃபார்ம் and strategies to different situations. Flexibility and problem solving skills are valuable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி அடாப்டபிள், ரொம்ப எங்கே வேணாலும் சமரசமாக போங்க, ஆனால் உங்களை வந்து நீங்கள் வந்து வலிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு அண்ட் இந்த இமேஜ், இந்த மெசேஜ் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஹனுமர் வந்து பல வடிவங்களில் தோன்றுவார், ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க. பட் உங்களோட இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதை நீங்கள் மாற வேணாம். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரியே மூவ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இரும்பு கம்பி மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாலாம் இருக்கவே இருந்தீங்கன்னா நல்லதில்லை. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க, எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட வலிமை, உங்களோட மன வலிமைன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எப்பவும் வளைச்சி கொடுக்கக்கூடாது, அதை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. மற்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் அடாப்டபிளாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெமெடி என்னென்னா, ரீட் பஜ்ரங் பான் ரெகுலர்லி. பஜ்ரங் பான் வந்து தினமும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 7 டேஸுக்கு ஹனுமர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்துதோ, யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ, இந்த மெசேஜ் யாரெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கலாம், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்களா. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.